இந்த பெங்கல் புயல் வந்த பிறகு தமிழக அரசு முழு கவனத்தை சென்னையிலே செலுத்தினார்கள். சென்னையில் வெறும் 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வட மாவட்டங்கள், குறிப்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், தருமபுரி, சேலம் பகுதியிலெல்லாம் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. அதாவது ஓராண்டு தமிழ்நாட்டின் சராசரி மழை ஓராண்டு 950 மில்லிமீட்டர், இப்பொழுது பெய்திருக்கிறது 500 மில்லிமீட்டர். ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை, அதில் பாதி மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் காலநிலை மாற்றத்தால் இது போன்ற பல சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறும். ஏன் இவ்வளோ தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, வரத்துக்காகவும் வடிகாலும் தூர்வாரப்படவில்லை, தூர்ந்து விட்டனர், ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது, இது தொடர்ச்சியான ஒரு சம்பவம். கடந்த 10-15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை, குறிப்பாக நகரத்தில் உள்ள ஏரிகள். அதே போன்ற வடிகால் இல்லை. இப்போ உதாரணம் திண்டிவனம் எடுத்துக்கங்க. திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி அது உடைந்து அதில் பார்த்தா ஆக்கிரமிப்புகளால் வடிகால் பெரியதாக இல்லை, தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சு. காவிரி பக்கம் ஏரி அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது, திண்டிவனத்தில் பார்த்தா நடு வீதியில் தண்ணி வீதி ஆறாக மாறி இருக்கிறது. இது பல நகரங்களில், ஊத்தங்கரை போன்ற, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற நகரங்களில் இதே போன்றுதான். அதாவது நகரத்துக்குள்ளே ஆறு ஓடிட்டு இருக்கு. இது அடிக்கடி நம்ம வரும் காலத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா காலநிலை மாற்றம். அரசாங்கம் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என இந்த சில பகுதியில் முகாம்கள் நடத்தியிருக்கிறார்கள். முகாம்களில் அங்கே சரியான முறையில் வசதிகள் இல்லை, கழிப்பறைகளும் எதுவும் கிடையாது, பால் கூட கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது. அதனால் முதலமைச்சரும் அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுடைய முழு கவனம் இப்போது மாவட்டங்கள், குறிப்பாக வட மாவட்டங்கள், பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களில் அங்கே செலுத்த வேண்டும். அந்த ஊர் எங்க நான் சொன்னேன், ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை திறந்து அதில் பார்த்தீங்கன்னா 1,65,000 கன அடி நீர் சாத்தனூர் அணையிலேருந்து திறக்கப்பட்டு இருக்கிறது. 1,65,000 கன அடி வினாடிக்கு. அதனால் இப்போ தென்பெண்ணை மிகப்பெரிய வெள்ளம் காடாக மாறி இருக்கு. தென்பெண்ணை ஆற்றுப்படுகை பகுதியில், கடலூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளம்னா தென்பெண்ணையில். அதில் திருக்கோவிலூர் பகுதியில் தேவனூர் ஊராட்சி, மானம்பூண்டி, அரங்கண்டநல்லூர் பேரூராட்சி, இந்த 3 ஊர்களும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. காட்சிகள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே 4 அடி உயரத்தில் எல்லா வீட்லேயும் தண்ணி இருக்குது, குடிக்கிறது தண்ணி இல்லை. அங்கே இது வரைக்கும் எந்த அதிகாரியும் போகல. காரணம் என்ன சொல்கிறாங்களா, முதலமைச்சர் எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்ன நிவாரணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இதில் முக்கியமானது என்னன்னா, அரசாங்கம், மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கடைபிடிக்க வேண்டியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அதில் முக்கியமானதுன்னா வானிலை அறிவிப்புகள். வானிலை அறிவிப்புகள் துல்லியமாக இருக்கணும். அது இருந்தால் தான் மக்களும் திட்டமிடலாம், அரசும் திட்டமிடலாம். வானிலை அறிவிப்பு ஏதோ பொதுவாக அங்கே மழை பெய்யலாம், இங்கே மழை வரலாம், இங்கே பெய்ஞ்சாலும் பெய்யலாம், இங்கே காற்று அடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் திட்டம் பண்ண முடியாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போது ஏன் இந்த ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஏன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ 50 சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை பெய்ய போகுது, கடலூரில் பெய்ய போகிறது, விழுப்புரத்தில் பெய்ய போகிறது, தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் பெய்ய போகிறது என்று ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கணும், மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லலை. ஏன்னா அரசாங்கத்துக்கே தெரியல. இதுதான் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். இது அப்புறம் இது தெரிஞ்சால் தானே மக்களும் தயார் நிலையில் இருப்பாங்க, அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பாங்க. அதனால் இது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்தது உடனடியாக நிவாரண பணிகள் பண்ணணும். அடுத்தது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம், குறிப்பாக நெல் தான் அதிகமாக. டெல்டா பகுதியில் பொதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த பகுதி எல்லாமே பெரிய அளவில் நெல் பயிர் முழுகி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அரசாங்கம்
அதாவது எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷனலாக அந்த விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும், அதற்கு பயிர் சேதத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நேற்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அவ்வளோ மழை பெஞ்சு அங்கே வந்து சரிவு ஏற்பட்டிருக்குது, கல் சரிஞ்சு இன்னும் வீட்டிலேருந்து மீட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் அங்கேயே ஒரு சம்பவம் இப்போ தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. வெளியில் வராத எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது. அதனால் முதலமைச்சரும் அமைச்சர்களும் வேகமாக செயல்பட வேண்டும். இதெல்லாம் இந்த மீட்பு பணிகள் எல்லாம் அதை கண்காணித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இவங்க கற்றுக்க போகிறது கிடையாது. கடந்த புயல் இந்த வெள்ளத்தப்போ நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நான் அதில் வந்து மழை வரத்துக்கு முன்னாடி தூர் வாரணும், தூர்ந்து போகிறதெல்லாம் வந்து தூர் வாரணும்னு சொல்லி தூர் வாரத்தெல்லாம் எதுவுங்களை கணக்கில் மட்டும் காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த 10 ஆண்டுகள் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே கிரவுண்டில் எதுவும் நடக்கலை. கிரவுண்டில் நடந்ததுன்னா தண்ணி மட்டும் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம், என் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏரிக்குள்ளே கட்டுறாங்க. இது காவிரி திண்டிவன ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் பார்த்தா தெரியுது. இதுதான் ஏரி, இது பேருந்து நிலையம். இதற்கு நான் 26/7/2023 அன்று மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன். இது மாதிரி கட்டாதீங்க, இங்கே வெள்ளம் வரும், இது ஏரி வந்து முக்கியமானது, நம்ம பாதுகாக்கணும், வருகின்ற காலத்தில் கடுமையான பாதிப்பு வரும், இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல. ஏன்னா இது வந்து அரசியல்னா என்ன, அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாற்றிக்கிட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இடத்த வாங்கி போட்டாங்க. இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு இங்கே தான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல். இது அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ளே யாராவது கட்டுவாங்களா? எத்தனையோ தீர்ப்புகள், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்குது, ஏரிக்குள்ளே எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால் இங்கே புதிய பேருந்து நிலையத்தை இங்கே ஏரிக்குள்ளே கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ளே பேருந்து நிலையம் இப்போ இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தண்ணி உள்ளே போயிருக்கு. அப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன நிலையில் இருக்கும் பாருங்க. இப்போ இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும். இந்த பேருந்து நிலையம் இங்கே வரக்கூடாது, இது ஏரியாவே இருக்கணும். இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சுட்டு போகிறது. இப்போ திண்டிவனம் நகரத்தில் பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணியில், வீடுகள்லாம் நாசமாகிட்டு பொருள்லாம் சேதமாகிட்டு இருக்குது. இது இப்போ பஸ் ஸ்டாண்டு, அங்கே கலெக்டர் ஆஃபீஸு எல்லாமே அங்கே ஏரியில் இருக்குது. அது எல்லாமே 5 அடி தண்ணியில் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்குது. திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸும் ஏரியில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஏரியில் கட்டுறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பைத்தியகாரத்தனம். ஏரிக்குள்ளே கட்டுறது பைத்தியகாரத்தனம். ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அது இதுக்கு மேலே என்ன வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்களை ஆதங்கத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும். வறட்சி காலத்துலேயும் நமக்கு அந்த ஏரி வேணும், இருக்கிற தண்ணியெலாம் சேகரித்து நிலத்தடி நீர்லாம் உயர்த்தணும். இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உடனடியாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாம் அங்கே போய் அதிகாரிகள் போய் அவங்க மீட்டெடுக்க வேண்டும். அடுத்தது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், உடனடி நிவாரணம். அதுக்கு பிறகு அடுத்தது பயிர் சேதத்திற்கு அதற்கு முழுமையான நிவாரணம் வந்து முதலமைச்சரும் தமிழக அரசும் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 40,000 ரூபாய், நெல் பயிருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுக்கணும். அதே போன்ற வாழைனா 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். அதில் இது வந்து அடிப்படை நிவாரணம். இதில் வந்து விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், 30% மேலே பாதிப்புனா நாங்கள் முழுமையாக கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கொடுப்பாங்களே இல்லைன்னு தெரியல. அவங்க சொல்கிறதுலாம் என்ன, நாங்கள் மத்திய அரசை கேட்டுருக்குறோம், மத்திய அரசு கொடுத்தா நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோங்க. மத்திய அரசு கேட்டு மத்திய அரசு எப்போ கொடுப்பாங்க, இவங்க எப்போ மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க? அப்படி தான் சொல்லணும், அப்போ தான் இருக்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டு பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழக அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்குறோம், மத்திய அரசு எதிர்பார்க்க சொல்லக்கூடாது.
இங்கேயே வந்து அதற்கு முன்னெச்சரிக்கை நட. ஏன்னா நான் பல முறை இது தொடர்ச்சியாக வரப்போகுது. இந்த இந்த புயல் இருக்கு, இன்னும் ஒரு புயல் கூட வந்தா வரலாம், இன்னும் 2 புயல் வந்தா வரலாம். ஏன்னா அடுத்தடுத்து புயல் வரதான் இருக்குது. காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால உலகம் முழுவதும் புயல்கள். இந்த புயல் பெங்கல் புயல் வந்து கொஞ்சம் சிறிய அளவு புயல். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரைக்லான், சூப்பர் ஸ்டாம்லாம் வருது. அதில் அது நல்ல வேலை அது வரல. அதனால் இதில் வந்து மழை வந்திருக்கு, ஓரளவுக்கு எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கு. அது ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனாலும் பாதிப்பு, அதனால பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தாம பார்த்துக்கணும். அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.